வெரி குட் மார்னிங் பிரதர். நம்ம பார்த்துன்னு இருக்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸோட ஃபோர்த் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா டூ டைமென்ஷனல் வெக்டர் வேரியபிள் ப்ராப்ளம். ஓகேவா. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது இந்த சம் பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்த சம் திஸ் சம். ஓகேவா. ஸோ ஒரு ஆக்சிஸ் லைன்னா ஜஸ்ட்டு ஒரு ஆக்சிஸ் லைன் வச்சு ஒரு ரெவல்யூஷன் மேக் பண்ணலாம். ஓகேவா. இதுதான் ஆக்சிஸ் சிமெட்ரிக் இடம் ஒரு டயக்ராம். ஸோ தேர்ட் யூனிட் பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா யூனிட்டையுமே எல்லா ஆன்லைன் கிளாஸ் பார்த்த உடனே கம்பல்சரி மார்க்கர் ஸ்டூடெண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு அட்டனன்ஸ் வரும். ஸோ அதனால் கம்பல்சரி எல்லோரும் மார்க்கர் ஸ்டூடெண்ட் கொடுங்க. ஓகேவா. இந்த கிளாஸில் பார்க்க போது பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது அதே சம்மு தான். அது கூட நோடல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சம் வேல்யூ அடிஷனலாக வரும். ஸோ தேர்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா XYன்றது கோஆர்டினேட்ஸு, ஃபோர்த் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா RZன்றது கோஆர்டினேட்ஸ். ஓகேவா. இதோட கோஆர்டினேட்ஸ் R ஈக்குவல் டு சம் ஆஃப் என்ன எத்தனை இருக்குதோ அதை டிவைட் பை 3. 2 இன்ச்சுனா அடிஷ்னல் ப்ளஸ் டிவைடட் பை 2. 10 இன்ச்சுனா 10 கூட்டி 10ஆல் வகுத்தா அதோடைய ஆவரேஜ் வந்துடும்ல, அதான் RZன்றதுல. ஓகேவா. இதில் 3 இன்னொரு சம்மில் 4 வரும்போது 4த்தையும் கூட்டி 4ஆல் வகுத்தா அதோடைய ஆரோட வேல்யூ வரும், Z வேல்யூ வரும். ஓகேவா. ஸோ சிமிலர் இதான் லைக் திஸ் இது. ஓகேவா. திஸ் ஒன் இந்த மாதிரி தான் ஃபார்முலா இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா இது. ஓகேவா. ஸோ E டிவைடட் பை 1 + V 1 - 2V தென் இட்ஸ் ஃபார்முலா. அது வச்சு நம்ம D கண்டுபிடிச்சோம். அதேன்னு பார்த்தீங்கன்னா B ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம B கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த B கண்டுபிடிச்சது இதுதான் சிம்பிளி பண்ணது இந்த ஃபார்முலா இது பண்ணது. அதேன்னு பார்த்தீங்கன்னா B டிரான்ஸ்வர்ஸாக மாற்றிக்கணும். B டிரான்ஸ்வர்ஸாக மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா இந்த B இந்த B டிரான்ஸ்வர்ஸ் இது B டிரான்ஸ்வர்ஸாக மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் திஸ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா K ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக் ஃபார்முலா என்ன? K = 2πRA இன்ட்டு B இன்ட்டு D, B டிரான்ஸ்போஸ் இன்ட்டு B இன்ட்டு D. ஓகேவா. அதை வச்சு நம்ம K கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா. நவ் இந்த கிளாஸில் சேம் அதே கண்டிஷன் ஃபார்முலா தான். லெட் அஸ் கன்சிடர் நோடல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ நோடல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா U அண்ட் V. ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா UW. ஓகேவா. UW Uன்றது என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட். Wன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஓகேவா. ஸோ இந்த வேல்யூஸ் கொடுத்துக்கிறாங்க. லெட் அஸ் கன்சிடர் நோடல் டிஸ்பிளேஸ்மெண்ட் U1 = 0.05, U2 = 0.002, U3 = 0, W1 = 0.03, W2 = 0.002 m, W3 = 0. அந்த Vன்றது பாய்சன் ரேஷியோ 0.25. ஓகேவா. ஸோ நான் கன்சிடர் எலமெண்ட் ஸ்ட்ரெஸ். இது அதே அந்த சம்மில் இருக்கிற அதே டயக்ராமில் இருக்கிற அதே டேட்டாஸ் தான் இந்த சம்லேயும். ஓகேவா. சிமிலரில் அப்படியே தெரியும். ஓகேவா. ஸோ நம்ம எடுத்து பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ஸ்ட்ரெஸ் இது. ஓகேவா. எலமெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எலமெண்ட் ஸ்ட்ரெஸ் ரேடியல் ஸ்ட்ரெஸ், சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகேவா. ஸோ DB. ஸோ அந்த ப்ரீவியஸாக லாஸ்ட் கிளாஸில் பார்த்த சம்மில் DBயோட வேல்யூ இதான். ஓகேவா. நவ் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்ன? ஷியர் ஸ்ட்ரெஸ் = DB × U. இந்த DBன்ற வேல்யூ இங்கே எழுதியாச்சு. இது இது ஃபார்முலா. ஓகேவா. ஸோ ஆல்ஃபா R, ஆல்ஃபா தீட்டா, காமா Z. ஸோ Rனா ரேடியல், சர்க்கம்ஃபரன்ஷியலுக்கு தீட்டா, Zக்கு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த சிம்பிள் நோட்டேஷன் இந்த பேர். Rனா ரேடியல் ஸ்ட்ரெஸ்ஸு, தீட்டானா சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்னா Z, ஷியர் ஸ்ட்ரெஸ்னா இந்த சிக்மா XY. இதான் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா DB கண்டுபிடிச்ச வேல்யூ இது. நவ் இங்கே U1, U2, U3, W1, W2, W3. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா. U1, U2, U3, U1 அப்புறம் U1, W1 மாறி வரணும். ஓகேவா. லைனாக வராது. ஏன்னா இது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இது ஃபார்முலா தானே வருது. அதனால் என்னென்னா அங்கே ப்ரீவியஸாக பார்த்த சம்மில் U1, V1, U2, V2, U3, V3 பார்த்தோம்ல, அதே சிமிலர்லேயே தான் இங்கேயும் U1, W1, U2, W2, U3, W3 பார்த்தோம். ஓகேவா. அந்த ஃபார்முலா இங்கே ரீப்ளேஸ் பண்ணி எழுதியாச்சு. நவ் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சேம் தான். ஓகே. ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்.
ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரோ இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கண்டென்ட்டில் இருக்கிறது வந்து 6 × 6 ஓகேவா, 6 × 6 சாரி 4 ரோ 6 காலம். இங்கே வந்து 1 காலம் 6 ரோ ஓகேவா, 6 × 1 ஓகேவா. இது சிமிலர் பார்க்கும்போது ஸோ இந்த 6 கேன்சல் ஆச்சு, ரிமைனிங் ஆன்சர் வந்து இன்னும் 4 தான் வரும் ஓகேவா. 4 × 1 வரும் ஓகேவா. அதே தான் இது. இப்போ என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளிகேஷன் எப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபோர்த் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ இப்போ பார்த்தோம்போது இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிம்பிளி பண்ணி இப்போ சொல்கிற பாரு. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம் ஆட் பண்ணும்போது ஸோ லைக் என்னென்ன வரும்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம் 2 -2 × 0.05 -1 × 0.03 4 × 0.02 0 × 0.2 1 × 00 1 × 00. அந்த ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிச்சா. சிமிலர்லி செகண்ட் ரோ 2 × 0.05 -1 × 0.03 4 × 0.02 0 × 00 வந்துடும் ஓகேவா. அடுத்தது 3 0 வந்துடும், அடுத்தது 3 0 வந்துடும். ரிமைனிங் இருக்கிறது இப்போ தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் 0 ஆயிடுச்சா. 3 -3 × 0.03 2 × 0.02 0 0 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த் ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து -1 0.5 -1 0.3 0 0.2 0 0 ஓகேவா. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 0 2 0 சிம்பிளாக இருச்சா. இது மூணுத்தையும் இது 1 2 3 4 இந்த 4 திங்ஸுமே வந்து நீங்கள் சிம்பிளை பண்ணிங்களா உங்களுக்கு என்ன வரும் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஒன் சிம்பிளை பண்ணால் யூ வில் பி கெட்டிங் 0.05, செகண்ட் ஒன் சிம்பிளை பண்ணால் 0.15, தேர்ட் ஒன் சிம்பிளை பண்ணால் -0.05, ஃபோர்த் ஒன் சிம்பிளை பண்ணால் -0.06. அதோட இப்போ என்ன இது பண்ணுறேன்னா இதோட ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1680 என்று சிம்பிளை பண்ணும்போது 1680 பண்ணும்போது 84, இங்கே 282 -84 -100 ஓகேவா. தட் இஸ் ஈக்குவல் டு ரேடியல் ஸ்ட்ரெஸ் வந்து -84, சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு ஓகேவா. லைக் திஸ் இந்த மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இந்த சம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கும்போது இந்த சம் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன்லேருந்து 1 மார்க் கொஸ்டின், ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லேருந்து ஃபோர்த் யூனிட்டோட டாப்பிக்கில் வர மாதிரி ஏதோ டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா. இன்னும் இருக்குது 2 சம் தான் இருக்குது, அதோட இந்த 4th யூனிட் முடிச்சிடும். அதனால் வந்து ஆன்லைனில் பார்க்க